சூர்யா, இங்க குழந்தை பசிக்காக அழுது அப்படின்னா அது பசிக்காக அழுகிறது, எதற்காக அழுகுதுங்கிறது தாய்க்கு தான் தெரியும். என்ன உணவு கொடுக்கணும்னு தாய்க்கு தான் தெரியும். அதை யாரோ ஒருத்தர் எங்கேயோ உட்கார்ந்து எப்படி முடிவு செய்ய முடியும்? டெல்லியில் உட்கார்ந்து கொண்டு இந்த குழந்தைக்கு இதை சாப்பிட கொடுங்கன்னு சொல்றது எப்படி சரியாகும்னு முதலமைச்சர் கேட்கிறார். பல்வேறு வடிவங்களில் பேசப்பட்ட கருத்துக்களினுடைய சாராம்சமும் அதுதான். இது வந்து அந்த சமகிர சிக்ஷா அபியான் நிதி நிறுத்தி வைக்கப்பட்டது. அதை பற்றி சொல்றதுக்கு முன்னாடி ஐயா வந்து அரிசிக்கு கூட வரி போட்டிங்களேன்னு சொன்னார். அது வந்து நான் தெளிவுபடுத்திடுறேன். ஏன்னா தமிழகத்தில் இந்த மாதிரி தவறான தகவல்கள் வைத்து கடந்த 8 ஆண்டுகளாக எப்படி கட்டமைப்பு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நான் வந்து என் வீட்டுக்கு அரிசி வாங்குவேன். எங்கே வாங்கினேன்னா என் ரோட்டு முட்டில் இருக்கிற நாடார் கடையில் தான் போய் வாங்குவேன். அந்த அரிசிக்கு என்னைக்குமே இன்னைக்கு வரைக்கும் ஜிஎஸ்டி யாரும் போட்டது கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் ஆமா மல்லிகை கடையில் தான் அப்படியே சொல்லுவோம். சர்வே படி 73% இந்தியர்கள் இது போன்ற லோக்கல் கடைகளில் வாங்குறாங்க அரிசின்றது. சரி, வரி இருக்கு. எதுக்கு இருக்குன்னா கனகராஜ் சார் ஐயா மாதிரி ஒருவேளை இந்தியா கேட் அரிசியை வந்து போய் ஒரு சூப்பர் மார்க்கெட்ல வாங்குறாங்கன்னா இந்தியா கேட்ல இல்ல, சாதாரண நீங்க வாங்குற பொன்னி அரிசியவே உங்க வீட்டுக்கு பார்சல் பண்ணி அனுப்பிட்டாரு. டாக்ஸ் வந்துரும். கனகராஜ் சார் மாதிரி பெரியவர்கள் அவர் வந்து ஒரு இந்தியா கேட் அரிசி போய் ஒரு சூப்பர் மார்க்கெட்ல வாங்கினார். 100% வரி இருக்கின்றது இல்லன்னு நான் சொல்லல. ஆனால் என் வீட்டுல இன்னைக்கு வர ரேஷன் அரிசி வாங்குறேன் சொல்றது எப்படி? ஒரே ஒரு நிமிஷம். என் வீட்டுல இன்னைக்கு வர ரேஷன் அரிசி வாங்குறோம், நீங்க செக் பண்ணிக்கலாம். இவர் ரேஷன் அரிசி செக் பண்ணலாமா? செக் பண்ணலாமா? இந்த நியூஸ் 18ல வந்து எங்க வீட்டுல ரேஷன் அரிசி மாதம் வாங்குறோமா இல்லையா நீங்க செக் பண்ணிக்கோங்க. அதை தாண்டி பத்தாதுன்னு எல்லாருமே மல்லிகை கடையில் அரிசி வாங்குறோம். நானும் அதை தானே வாங்குறேன். எல்லாரும் இந்தியா கேட் இந்தியா கேட்னு ஒரு பிராண்ட் அவருக்கு தெரிஞ்சிருக்கு, எனக்கு தெரியல. சரி, அது எங்க கிடைக்கும்? ஐயா கிட்ட கேக்குற ஒரு கேள்விதான். நீங்க அரிசிக்கு கூட வரி போட்டுன்றீங்க, நீங்க லோக்கல் கடையில வாங்குறேன்றீங்க. லோக்கல் மல்லிகை கடையில என்னைக்கு ஜிஎஸ்டி போட்டு அரிசிக்கு வாங்கிருக்காங்கன்னு எனக்கு கொஞ்சம் காமிங்களேன். அதனால தவறான கட்டமைப்பு தவறான கட்டமைப்பு என்னன்னா இப்ப தம்பி சொல்றாருல சூர்யா, நான் இப்ப நீங்க தயவு செய்து ஒரு கேமராமேன் அனுப்புங்க. ஒரு அரிசி கடையில போய் கேட்போம். அதாவது 10 கிலோ அரிசியை கூட நீங்க கையில பை கோழி போய் வாங்கிட்டு போயிட்டீங்கன்னா டாக்ஸ் கிடையாது. ஆனா சாதாரண ஒண்ணுமில்லாத அரிசியா இருந்தாலும் அதை பேக் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க. இப்ப உண்டாயில 18% உண்டாயில சொல்லிட்டேனே. சார் இந்தியா கேட்டுக்கு இல்ல சார், சாமானிய அரிசி. சாமானிய அரிசி பேக் பண்ணா உடனே கொடுக்கலாம். 33% இந்தியர்கள் இந்த மாதிரி தான் அரிசி வாங்கி அதே வரி கொடுக்கணும்னு கேக்குறாங்க. அதுக்கு எதுக்கு வரி? அப்படி அந்த பொருளுக்கு ஏன் வரி கொடுக்கணும்னு கேக்குறாங்க. நிறைய கணக்குகள் இருக்கு. வேணும்ன்றவங்க தான் சொல்றாங்க. இப்போ சூர்யா, ஏழை மக்களுக்கு எதிராக உங்கள் குரலை பயன்படுத்தாதீர்கள். பேக்கேஜ் பண்ண அரிசியை ஜிஎஸ்டி வரி கொடுத்து வாங்கணும்னு உங்களை யாராச்சும் நிர்பந்திக்கிறாங்களா? இது நல்ல வரி இல்ல, மண்ணை சாப்பிடு. எவ்வளவு மோசம்! 18% தான் மேக்ஸிமம் டாக்ஸ் வாங்கணும். இது எவ்வளவு மோசம்! டாஸ்மாக் சரக்குக்கு எவ்வளவு டாக்ஸ் வாங்குறாங்க? நீங்க என்ன அரிசி அது ஒண்ணா? இல்ல அரிசி அது ஒண்ணா? 18% தான். ஒரே ஒரு விஷயம், சூர்யா வந்து சூர்யா என்ன சொல்றாருன்னா, எங்கள மாதிரியான ஆட்கள் நல்ல அரிசி சாப்பிட கூடாதுன்றாரு. நல்ல அரிசி கெட்ட அரிசிலாம் இல்ல. அப்ப 23% மக்கள் கெட்ட அரிசி சாப்பிடுறாங்களா? நீங்க சொல்றீங்க. நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க. நான் ஒரு நாள் கூட பிராண்டட் அரிசி வாங்க. நிர்மலா சீதாராமன் வரைக்கும் நிர்மலா சீதாராமன் இந்தியர்கள் ஒரே கேள்வி. சூர்யா உங்களை எவையா ஹோட்டல்ல போய் சாப்பிட சொன்னாங்க நிர்மலா சீதாராமன் சொல்லல. தமிழ்நாட்டு மக்கள் இதை பார்த்து பால் பவுடர் விஷயத்துல ஐயா தவறான பால் பவுடர் விஷயத்துல இவர்தான் தப்பா சொன்னாரு. போன தடவை இங்க ஒண்ணு தப்பா சொன்னாரு. அப்போ மாநிலங்கள் நினைச்சா வாங்காம இருக்கலாம். மாநிலங்கள் பட்டியல் இருக்கு.